போகிறோம். 5வது பாடம். தலைப்பு எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசம். நீங்கள் எல்லாருமே இதில் பேசணும், அதை நான் விரும்புகிறேன். சரி, எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசம் அப்படின்னும் போது எதிர்நிலைகள் அப்படின்னா என்ன? எதிர்நிலைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். இப்போ வேதாகமம் ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துது. ஆனால் அதே ஒரு கருத்துக்கு வேதாகமம் சொல்கிற அந்த வசனத்துக்கு வேற ஒரு எதிர்நிலையான ஒரு விளக்கத்தை ஒரு குரூப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் உண்மையான வேதாகமத்தை ஜோடி போட்டு படிக்கிறது இல்லாமல் மனித தத்துவங்கள், மனித விளக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஏற்றுக்கிறாங்க. நம்மளுடைய வேத வசனங்களை நம்ம சொல்லி அதை விலைக்கு சொல்லும்போது கூட என்ன பண்ணுறதில்ல, அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க இந்த மனித கருத்துக்களை தான் உயர்த்தி பிடிக்கிறாங்க. நம்ம சொல்கிறத அவங்க காதலே வாங்குறதில்ல. அந்த மாதிரி இருக்காமல் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் எதிர்நிலைகளிலும் நம்ம விசுவாசமாக இருக்கணும். ரைட், சரியான பதில். அதே மாதிரி இந்த ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக வருகிற சமயத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி படித்தோம். அப்போ புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் வர வேண்டியக்கான அவசியம் இருக்குங்களா? இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் வர வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக என்னென்ன காரியம் நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரோமன் கத்தோலிக்க சபை என்ன செய்யுது? அவங்க மனித பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது வேதாகமத்தை யாரும் படிக்க விடாமல் முதல்ல பண்ணுறாங்க. வேதாகமம் யார் கையிலையுமே ஃபஸ்ட்டு கிடைக்காதப்போ அவங்க ஒரு தத்துவங்களை கொண்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு பாவ மன்னிப்பு வாங்க, இல்லை மாதா வழிபாடு, உருவ வழிபாடு, அதுபோல் புனிதர்கள் வழிபாடு, இது மாதிரி வேதாகமத்துக்கு சம்பந்தம் இல்லாத. இப்போ மார்ட்டின் லூத்தரை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது, அந்த இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கிட்ட போய் பார்க்க போகும்போது அந்த படிக்கட்டில் ஏறி போனார்ல, அப்போ படிக்கட்டில் போயிட்டு அவர் இறங்கி வரும்போது ஒரு மனநிலை, அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் தேவனிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மனநிலையில் ஏறி போகிறார். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட போப்பு மார்க்கம் வேதாகமத்தை முதல்ல கண்ணிலே காமிக்கல. அப்படி கிடைச்சப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு அர்த்தங்களை சொல்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம், வேதாகமத்தை ஒவ்வொருத்தருடைய தாய்மொழியிலையும் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு அவசியமாக இருந்தது. சீர்திருத்தவாதிகள்லாம் எல்லாருக்கும் என்ன ஏற்பட்டது? உபத்திரவம் ஏற்பட்டது, சிறைக்கெல்லாம் போனாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட குடும்ப நலத்துக்காகவா இல்லை அவங்க பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவான்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்காகலாம் இல்லவே இல்லை. சரிங்களா? அவங்க படித்த படிப்புக்கான அந்த படிப்புகளுக்கான அந்த பதவியெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கெலாம் இல்லை. எதுக்காக தான் அவங்க இப்படிலாம் இப்போ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வேதத்தை காப்பாற்றுவதற்காகன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ அதாவது எந்த ஒரு காலகட்டத்தில் இந்த புரொட்டஸ்டன்ட் மார்க்கம் வெளியில் வர ஆரம்பித்தாங்க? எப்போ ஆரம்பிக்குது இந்த காலம்? 16ஆம் நூற்றாண்டு, 1500களுக்கு அப்புறம், 1538லேருந்து 1798 இந்த காலத்தில் தான் யார் வராங்க? இந்த புரொட்டஸ்டன்ட் மார்க்கம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஒரு சிறு ஜெபம் செய்து நம்ம பாடத்துக்குள்ளே செல்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, அப்போ அந்த நேரத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்கள் கற்றுத்தரப்போக சத்தியத்திற்காக நன்றி சாமி. ஏதோ எங்களுடைய முன்னோர்கள் சத்தியத்தின்படி வாழும்போது அவங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் அவங்க விசுவாசத்தோடு சத்தியத்துக்காக அவங்க நின்னாங்கப்பா, போராடினாங்க. அதுக்கெல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க.
தாங்கள் பெற்ற சத்தியத்தை எல்லாருக்கும் போகும்னு சொல்லி அநேக பாடுகள், மரணம் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு இந்த நாளில் வெளிப்படுத்த போவதற்காக நன்றி. நாங்களும் இதை கேட்டு எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் நீங்கள் எங்களுக்கான நோக்கம் என்ன வச்சுருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்படியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுடன் இடைப்படுங்க. நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த துணையை தாங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜெப பிதாவே, ஆமென். அதாவது நம்ம சத்தியத்துக்கு எதிராக இருக்கிற சூழலில் அவங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு எது அவங்களுக்கு அடிப்படையான ஒரு ஆதாரமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேதாகம் மட்டும்தான் சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 119 சங்கீதம் 119 வசனம் 104 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு என்ன ஒரு காரியங்களை நமக்கு கற்றுத்தருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு உணர்வை தருது. எதிலிருந்து ஒரு உணர்வை தருதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, பாவத்திலிருந்து. நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம், தன்னோட நிலை எப்படி இருக்குது, தன்னோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத அது என்ன பண்ணுது, நமக்கு உணர்த்துதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அது இல்லாமல் 1 பேதுரு 1:23 வாசிக்கும்போது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவு இல்லாத வித்தினாலே மறுபடியும் ஜன்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதம் 119:11 வாசிக்கிறோம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 பேதுரு 1:19 பார்க்குறோம். நம்ம என்ன வசனம்னு சொல்லி பார்க்கும்போது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும்னு சொல்லிட்டு வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வசனம் நமக்கு என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும், இருளில் இருக்கிற நம்மளோட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதில் தேவனுடைய வார்த்தை மட்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜான் விக்லிப் அப்படின்றவர் அங்கே அந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்ன செய்து, வேதத்தை யாரும் வாசிக்கக்கூடாது, வேதம் யார் கையிலும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடை ஏற்படுத்துது. ஆனால் தேவன் இதில் எப்படி, சாத்தான் மக்களுக்கு வேதம் கிடைக்கக்கூடாது, சத்தியம் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு தடை ஏற்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் எப்படி செய்கிறார், யார் மூலயமா மக்களுக்கு சத்தியம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா, ஜான் விக்லிப் அப்படின்ற ஒரு சீர்திருத்தவாதி மூலயமா என்ன பண்ணுறாரு, அவர் சத்தியத்தை கொண்டு செல்றதுக்கு ஆயத்தமாகிறார். சரி, ஒரு நிமிஷம். வேத வசனம் மட்டுமே, அதான் பாடத்தோட முதல் பாடம், தேவனுடைய வார்த்தை மட்டுமே. ஏன் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் முக்கியம்? இது கேள்வி உங்கள் மனசில் எழும்புதா? ஏன் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் முக்கியம், ஏன் வேற எல்லாம் தேவையில்லையா? அப்படி கேட்டு தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே நுழையணும். என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் முக்கியம். ஏன்னா அது ஆவியானவரால கொடுக்கப்பட்டிருக்கு, அது உண்மையா இருக்குது. மீதி காரியங்கள்ல அந்த அளவுக்கு உண்மை இருக்காது கண்டிப்பா. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பாருங்க. எல்லா எதிர்நிலைகளிலும் நம்ம விசுவாசத்தோட இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உதவியா இருக்கு, அப்படிதான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்படித்தானே? அதாவது ஒரு மாற்று கருத்து வருகிற பொழுது, ஒரு தவறான கருத்து வருகிற பொழுது, ஒரு தவறான புரிதல் வருகிற பொழுது, ஏன் வசனம் மட்டும்தான் நம்மக்கிட்ட உறுதியாக இருக்கணும்? இப்போது மாற்று கருத்து வருது, அதில் மாற்று கருத்தில் பாரம்பரியம் உள்ள நுழையுது. இதுதான் நமக்கு பிரச்சனை. இப்போ
சீர்திருத்தவாதிகளுடைய காலத்தில் பாரம்பரியம் உள்ள நுழையுது. இப்போ பாரம்பரியத்தை விட்டுட்டு வசனம் தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை வசனங்களையும் நம்ம படித்தோம் இல்லை. என்ன, ஏன் எனக்கு வசனம் முக்கியம்? அது என்னை பாவம் செய்யாதபடி காப்பாற்றுகிறது. நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ வசனம் இல்லைன்னா மற்ற வழியில் நான் போனேன்னா அது பாவமாக மாறிடும் இல்லை. அதுதான் எனக்கு உணர்வை தருகிறது. அதுதான் எனக்கு உணர்வை தருகிறது. அது மட்டுமல்ல, அங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பொய்யான வழி எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது தான் உதவி செய்யுது? வேதம், வசனம் தான் உதவி செய்யுது. எது சரி எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சகல பொய் வழிகளையும் வெறுக்குவதற்கு அது எனக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத படித்ததில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் இருளுள்ள ஸ்தலத்தில் என் வாழ்க்கையில் நான் இருட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எதிர்காலம் சூனியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் கூட, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் கூட அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். அப்போ இருள் மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதிர்காலம் சூனியமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற பொழுதும் கூட, அப்போ எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை. ஏன் அதான் சகோதரி சொன்னாங்க, அங்கே அது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ வேத வசனம் அப்படிங்கிறது ஏதோ மனுஷனுடைய புத்தி கிடையாது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிற விஷயந்தான். ஆனால் ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்காக நம்ம இந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போது அது மனுஷனுடைய புத்தியினால் வந்தது கிடையாது, தெய்வத்தினுடைய புத்தியினால் வந்தது. ஆனால் இந்த தெய்வத்தினுடைய புத்தியினால் வந்திருக்கிற இந்த வேதாகமத்தை கற்று தேர்ந்தவர்கள் இதில் எல்லாமே கரகண்டவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? யாராச்சும் கரகண்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே எனக்கு தெரியும், அதில் இருக்கிற அதை தாண்டி நான் ஏதாவது பேச முடியும் சொல்ல முடியுமா இன்னைக்கு? இல்லை. அப்படின்னா இன்றைக்கு மனித புத்திக்கு அப்பாற்பட்டு பரிசுத்தாவியின் புத்தியினால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த வேத வசனம் நிலைச்சிருக்கு. அதனால தான் வேத வசனம் மட்டுமே. ஏன் வேத வசனம் மட்டும்தான் அப்படின்னா, மனித புத்தி, மனித எதிர்ப்பு, மனித குறைபாடுகள், மனித பாரம்பரியங்கள் குறைவுள்ளவை, அது அறிவில்லாதவை, அது புரியாதவை. அதனால தான் வேத வசனம் மட்டுமே. அதுதான் இன்னும் நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். நம்ம யோவான் 17:17 போய் பார்த்தீங்க அப்படின்னா, உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. அப்போ பரிசுத்தம் எதை தருகிறது? பரிசுத்தத்தை எதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம்? அதான் பாயிண்ட். பரிசுத்தத்தை எதன் மூலமாக பெற்றுக்கிறோம்? வேத வசனத்தின் வழியாகத்தான் நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை யார் என்ன கொண்டு வந்தாருங்கிறத நீங்கள் சொல்லலாம். இனிமே இப்படிப்பட்ட இந்த பரிசுத்த வேத வசனம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு குணமாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் விக்லிப். அவர் என்ன பண்ணுறாருன்னா, லத்தீனில் இருந்ததை ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட நோக்கமும் அப்படி தான் இருந்துச்சு. அது செய்யும்போது அவருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, சட்டத்துக்கு விரோதமாக அவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. அவரை அதை விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி சொல்கிறாங்க, மத புரட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க, மரண தண்டனையும் கொடுக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது சத்தியத்தினோட அந்த ஒளி எப்படி என்ன பண்ணுது, வேத வாக்கியங்களில் அந்த ஒளி இருளில் இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்படி இவர் அந்த மொழிபெயர்ப்புகளை வில்லியம் டிண்டேல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு சில தவறுகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அது கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் திருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கான காரியங்கள்லாம் செய்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணப்படுதுன்னா, அவருக்கும் அதே மாதிரி பிரச்சனை. அவரை ஒரு மத புரட்டல்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு எரி கம்பத்தில் வச்சு அவரை எரிக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த ஒரு இக்கட்டான ஒரு மரண தண்டனை கிடைக்கக்கூடிய சூழலில் அந்த வில்லியம் டிண்டர் அப்படின்றவர் என்ன ஒரு ஜெபம் செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மன்னருக்காக, அந்த நாட்டு மன்னருக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அவங்களோட கண்களை திறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு.
அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு மறித்து 4 வருடங்களுக்குள் பார்த்தீங்கன்னா அந்த வேதாகமத்தில் உள்ள அந்த எழுத்துக்கள்லாம் திரும்ப என்ன பண்ணப்படுது, கிங் ஜேம்ஸ் அப்படின்றவரோட உதவியோடையும் 54 மொழிபெயர்ப்பாளர்களோடையும் திரும்ப அந்த வேதாகமமானது மொழிபெயர்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். இப்படி அவங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து எப்படி கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக தோன்றினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க வந்து தேவன் நம்ம நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கையில் நித்தியத்திற்கு ஏதுவான அந்த காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்கன்றதை நாம் பார்க்குறோம். அதே போல் அப்படி அவங்க வந்து செஞ்சுட்டு அந்த வேதாகமத்தெல்லாம் அவங்க வந்து அச்சிடப்பட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேதாகமம் ஆவியானவரால் பிரகாசம் அடையுது அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளாக சொல்லலாம். ஆவியானவரால் பிரகாசம் அடையுது அப்படின்னும் போது இங்கே யாரை பற்றி நான் பார்க்குறோம் அப்படின்னா மார்ட்டின் லூத்தரை பற்றி நான் பார்க்குறோம். சரிங்களா? ஒரு முறை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் வந்து பைபிள் அப்படின்றது ஒன்று லூத்தருக்கு என்ன பண்ணலன்னா தெரியல, வேதாகமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணப்படுறாங்க, சபை வந்து சொல்கிறது தான் சரி, அதே மாதிரி ஆலயத்தில் இருக்கிற அந்த புத்தகம் தான் வேதாகமம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் ஒரு நாள் வந்து அந்த லைப்ரரியில் அவர் போய் தேடும்போது அவருக்கு முழு வேதாகமும் கிடைக்கிது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒவ்வொரு வசனமாக வாசிக்கிறாரு. ஒவ்வொரு வசனமாக வாசித்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு தெரியுது இது வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பரிசுத்தமான வேதாகமோ, ஆனால் இதுக்கு எதிராக ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்யுது, விரோதமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு விஷயம், ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எப்படி வந்து வேதத்துக்கு விரோதமாக செயல்படுது, வேதத்தை மக்கள்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருது, அவங்கள படிக்க விடாம தடுக்கிறது மூலமா தடை செய்து. வேற மக்கள் அந்த புத்தகமே யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, வேற அதான் வேதாகமத்துக்குள்ளேயும் போய் மாத்திடுறாங்க அதோட பகுதிகளை. எப்படி? அதான் கற்பனைகளை மாத்திட்டாங்க. சரி, வேற சடங்காச்சார பிரமாணம். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எப்படி மக்களை பைபிளை படிக்க விடாம தடை செய்யுது? நீங்க பாத்தீங்க, பைபிளே இப்போ பிரிண்ட் பண்ண விட மாட்டாங்க. வேற பைபிள் வச்சா கொலை பண்ணிடுவாங்க. பைபிள்ல இருக்க சில பகுதிகளை படைச்சா அவனுக்கு வந்து சாபந்தான்ற மாதிரி அந்த பகுதிகளை முத்திரிச்சு அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. இன்னும் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க லத்தீன்ல தான் பைபிளே வச்சுக்குவாங்க. லத்தீன் தான் அவங்களுடைய அரசாங்க மொழியே வந்து எதுதான், லத்தீன் தான் அவங்களுடைய அரசாங்க மொழியே. அது அந்த வட்டிகனுடைய மொழி எதுதான், லத்தீன் தான். அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற மக்களுக்கு புரியுற ஆங்கிலத்தில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சே நாம் வந்து என் வயசுலேயே நான் லத்தீன் புதுசாக கேட்டிருக்கிறேன். லத்தீன் மாஸ்க்கு நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். வேளாங்கண்ணிக்கு போகும்போது அங்கே லத்தீன் மாஸ் வைப்பாங்க. ஏன் இது லத்தீன் மாஸ்னா யாருக்கு புரியும்னா புரியல. என் வயசில் நான் அதை கேட்டிருக்கேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு எந்த நூற்றாண்டுகள் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது நம்ம ஏன் வேதாகமம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே இருந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு சாத்தான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் மூலமாக மட்டுமல்ல மற்ற எல்லா விஷயங்களிலும் அவன் வேதத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து அவன் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. பைபிளை விட்டு பைபிள் மட்டுமே, வேதம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு கொள்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கா? நீங்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டுருங்க, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டுருங்க. இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் மார்க்கத்திலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அட்வென்டிஸ்ட்லையும் எடுத்துக்கோங்க, நான் அட்வென்டிஸ்ட்லையும் எடுத்துக்கோங்க, பைபிள் மட்டுமே. இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கு? அவன் வந்து சாத்தான் அன்னைக்கு பாரம்பரியத்தை வச்சான், அதனால பைபிளை தூக்கி உடச்சி போட்டான், விட்டுருங்க. அது அன்னைக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்குமான்றேன். இன்னைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குப்பா. இன்னைக்கும் அதே மாதிரி தான் பாரம்பரியம் தான் வந்து கெடுக்குமான்றேன். இல்லை அதை தாண்டி வேற ஏதாவது ஐடியா பண்ணுவானா பைபிளை தூக்கிறதுக்கு? நம்ம கிட்ட இருந்து பைபிளை தூக்கிறதுக்கு என்ன பண்றான்? அவ்வளோதாங்க மேட்ரு. நம்ம கிட்ட இருந்து பைபிளை தூக்கிறதுக்கு என்ன பண்றான் இன்னைக்கு சாத்தான்?
பைபிளில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பைபிள் பேஸ் இருக்கா? நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்கு பைபிள் பேஸ் இருக்கா? பைபிள் பேஸ் படி நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்கா? எது எடுத்தாலும் சரி, இங்கே சின்னோண்டு விஷயமா இருந்தாலும் சரி, பைபிள் பேஸ் வேணுமா வேண்டாமா? இருக்கணும். இருக்கணும் தானே? ஆனால் இருக்கா? அப்புறம் எங்கே போச்சு பைபிள்? வேதம் வேதம் மட்டுமே. அதானே ப்ரொட்டஸ்டன்ட்டு, அதானே ப்ரொட்டஸ்டன்ட் மார்க்கம். ஆனால் என்ன அப்போ ப்ரொட்டஸ்டண்டா நம்ம இன்னைக்கு? எது எடுத்தாலும் பைபிள் பைபிள் மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய டீச்சிங்ஸ்லாம் வந்து எப்படி மாறி இருக்கு இன்னைக்கு? பைபிளை தாண்டி வேற உள்ளாட்களை கொண்டு வர்றோமா? வேற மனிதர்கள் நமக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்களா? என்னெல்லாம் செய்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அந்த ஒரு விஷயத்தை சாத்தான் இங்கே தான் கொண்டு வருவான். வேற சபைகளில் கொண்டு போகிறாங்கிறது ரெண்டாவதுங்க, வேற ஒரு இடத்துல கொண்டுட்டு போகிறாங்கிறது ரெண்டாவது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது பைபிள் தான் அப்படிங்கிறதுக்கான மாற்று கருத்துகள் இல்லாமல் இருக்குதா? அதை நம்ம யோசிக்கணுங்க. அன்னைக்கு பாரம்பரியத்தில் சீர்திருத்தவாதிகள் காலத்தில் அவங்க இருந்தாங்க, வந்து அதனால் பைபிள் எதிர்த்து பைபிள் மட்டும்தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஜான் விக்லிப், ஜான் வெஸ்லி இவங்களெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜான் விக்லிப் தேவைப்படுறாரா? ஒரு ஜான் ஹஸ் தேவைப்படுறாரா? ஒரு திண்டேல் தேவைப்படுறாரா? ஒரு மார்ட்டின் லூதர் இன்னைக்கு நம்மக்கிட்ட தேவைப்படுறாங்களா? இதுதாங்க நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்கிறது. வேதம் வேதாகமம் மட்டுமே அப்படிங்கிறப்போ நம்மளுடைய எல்லா வாழ்க்கை முறைக்கும் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம பைபிளை வச்சு தான் ஒரு முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுங்க. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம். அதான் அன்றைக்கு வந்து சாத்தான் யாருக்கும் வேதாகமம் கிடைக்கக்கூடாது அப்படி தடை செஞ்சான். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கையிலையுமே பைபிள் இருக்குது. ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு அதை ஒவ்வொரு நாளும் வசனமாக வாசிக்கிறதும் இல்லை அதோடு நம்ம ஒன்றிணைந்து எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை இருக்குது. இன்றைக்கி நம்ம அதோடு நம்ம நேரம் செலவு பண்ணுறோமா? வேதாகமத்தோடு நம்ம நேரம் செலவு பண்ணுறோமா? இல்லை காலையில் எழுந்திருக்கமே பைபிள் வாசிக்கிறோமா? பைபிள் வேத வாசிப்பு நம்மகிட்ட இருக்குதான்னு சொல்லி பார்த்தா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதாகமத்தை எரித்து அச்சிடப்பட முடியாத அளவுக்குலாம் செய்த சாத்தா இன்னைக்கு பைபிள் கையில் இருக்கும்போது நமக்கு ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்து என்ன பண்ணுறான் சாத்தான்? பைபிளோடு நம்ம ஒன்றிணைந்து இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி விட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வேதாகமம் அப்படின்றது யாரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆவியானவரால் தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரமாவை நான் சத்தம் போடணும், அதுக்கு அப்படி பேச எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. வந்து பைபிளை எடுத்து கண்டினியூவாக ஒரு 2 மணி நேரம் நம்மளால் சர்ச் பண்ண முடியுதா? அட்லீஸ்ட் 1 மணி நேரம் பைபிள் எடுத்து வந்து சர்ச் பண்ண முடியுதா? அதை பற்றி தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கான விஷயங்களை நம்மளால் பண்ண முடியுதா? டைம் இருக்கா நமக்கு? நான் ஊழியக்காரன், எனக்கே வந்து வேறு வேலை இல்லை, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் கண்டினியூவாக பண்ணலான்னா கண்டினியூவாக பண்ண முடியலங்க. பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுறதுன்னு சொல்கிறேன். பிரேக் ஆனால் அப்புறம் எப்படி போய் கனெக்ஷன் வரும்? பிரேக் ஆகுது. புள்ள கத்துறான், பால்கார வர்றா, அங்கே ரோட்டில் சத்தம் கேட்குது, வீட்டில் அங்கே பண்ணுது, எதையாவது சம்திங், எதையாவது ஒன்று வந்து நம்ம பைபிளோட நேரம் செலவு பண்ணாத அளவுக்கு பிரேக்கு அங்கே ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம எந்த அளவுக்கு வேதத்தோட நேரம் செலவு பண்ணணுங்கிறது தாங்க நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குங்கிறதுக்கு என்னையே நான் உதாரணம் உங்கள்கிட்ட காட்டுறேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வாரத்துக்கு போகலாம். இப்போ பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்படும் போது என்னென்ன ஒரு அதில் வந்து நம்ம பல தவறான காரியங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை. ஆனால் சாத்தா என்ன பண்ணுறான்? சபை வழியாக அதில் வந்து ஒரு வசனத்துக்கு பலவிதமான விளக்கங்களை கொடுத்து என்ன பண்ணுறான்? தவறான ஒரு போதனையை மக்கள் மத்தியில் கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜான் நாக்ஸ் அப்படின்றவரும் ஸ்காட்லாந்து ராணியான மேரிக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அப்போ அந்த சீர்திருத்தவாதி அந்த ராணிக்கு என்ன ஒரு பதில் தராங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேட்குறாங்க, என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் ஒரு விதமாக வந்து வேத வாக்கியங்களுக்கு பதில் கொடுக்குறீங்க, அவங்க ஒரு விதமாக பதில் கொடுக்குறாங்க. நான் வந்து யாரை சொல்கிறது, யார் 2 பேரும் நான் எப்படி வந்து யாரை நம்புறது அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குள்ளே வராங்க. அப்போ இவர் ஒரு பதில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது தமது வார்த்தையின் மூலமாக தெளிவாக பேசும் தேவனை நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்பலாம். அதாவது வசனம் மட்டும்தான் உங்களுக்கான
ஒரு நம்பிக்கை. வசனம், அதாவது ஒரு இடத்துல நமக்கு புரியாத ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், இன்னொரு இடத்துல அதற்கான விளக்கங்களை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார், சரியாக ஒரு தெளிவை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அது யாருக்கு தான் அது புரியாதுங்களாம்? வேத வசனத்தை அறியாமையில் இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து பிடிவாதமாக இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணப்படாது, வேதவசனம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்படி இருக்கிற சமயத்தில் வேதவசனம் வந்து ஆவியானவர் வந்து அவருடைய சொந்த காரியங்களை வச்சு சொல்கிறாரான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வசனம் சொல்லுது இல்லைங்களா, சாரி என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துட்ட கேள்விப்பட்டது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் என்ன பண்ணலை, வேதவசனத்துக்கான விளக்கம் வேதவசனம் தான் அப்படின்றத நம்ம ஆவியானவரோடு சேர்ந்து படிக்கும்போது நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்க முடியும். 1 Corinthians 2:13 அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவர்களோடு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்குறோம். அதே போல் கிறிஸ்து மட்டுமே கிருபை மட்டுமே அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே போகிறோம். அப்போ கிருபையால் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது மார்ட்டின் லூத்தர் வந்து எப்படி வந்து அவரோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அவர் எப்படி அந்த கிருபையினால தான் ரட்சிப்புன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார். ஏன் இந்த தலைப்பு முதல்ல, ஏன் கிருபையால் தான் ரட்சிப்பு, இயேசுவால் தான் ரட்சிப்பு அப்படிங்கிற தலைப்பை ஏன் நம்ம படிக்கணும்? முதல்ல இந்த தலைப்பு ஏன் நமக்கு அவசியம்? அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல இருக்காங்க, கிரியைகள் மூலமா ரட்சிப்பு உண்டுன்னுட்டு. எப்படி கிரியைகள் மூலமா ரட்சிப்புன்னு சொல்றாங்க? ஏதாவது உதாரணம்? கிரியை மூலமா தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அது இல்லையாங்கிறேன். நம்ம கிட்ட இருக்கு பாஸ்டர். ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு வாங்க, ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு இங்க வாங்க, இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது. மத்ததெல்லாம் விட்டுருங்க, நீங்க ஓய்வு நாளை கை கொண்டுட்டாலே பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்க பாருங்க, கிரியைனால ரட்சிப்புன்னா என்ன அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்கம் சொல்லுகிறது, நீ காலில் செருப்பு இல்லாம நடந்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னாவே நீ வந்து நல்லவனா மாறிடுற அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து நம்ம வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து மாஸ் சொல்லணும், அப்போதான் அவங்க வந்து அவங்களோட சோல் வந்து ஹெவனுக்கு போவோம், பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னா நம்ம வந்து செத்து போனவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்க நல்லவங்களா மாறி பரலோகத்துக்கு போயிடுவாங்கிறதெல்லாம் வந்து என்னது அவங்க சொல்ற, அதாவது கிரியையினால் ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயத்துல அவங்க கொண்டு வர்றாங்க அவங்களுக்காக. இப்போ அதை விட இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, நான் கிரியையினால ரட்சிக்கப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அவங்க சொல்ல வர்றாங்க, நான் பாவம் செஞ்சிருந்தாலும் மெழுகுவத்தி ஏந்தி வச்சுட்டாக்க என் பாவம் போயிடுச்சு. எத்தனை மெழுகுதிரி ஏந்தி வைக்கணும்? வாங்கி வைக்கலாம். நடந்து போகணும், வாங்கி வைக்கலாம். 10 பேருக்கு சோறாக்கி போட்டால் தீர்ந்து போயிடும். இதெல்லாம் வந்து கிரியையினால் ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரோமன் கத்தோலிக்கத்தில் பார்க்குற விஷயம். இதே விஷயத்தை நீ ஹிந்துசத்தில் பார்க்கலாம், முஸ்லீம்கள்ட்ட பார்க்கலாம். ரைட்டுங்களா? எந்த மனிதர்கள்ட்ட இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற அடிப்படையான விஷயம், இந்த உலகம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு சொன்னா, நல்லவங்களா மாறுறதுக்கு நம்ம செய்யற நற்செயல்கள் தான் நம்மளை நல்லவங்களா மாத்துது அப்படிங்கிறது தான் உலகம் கற்று இருக்கிற பார்வை. எந்த மதமாக இருந்தாலும் சரி. அதற்கு செவன்த் அட்வென்டிஸ்ட் இது விளக்கா? இங்க தான் ஒன்று பாயிண்ட் பேசணும். இப்போ அவங்க சகோதரி சொல்றாங்க, ஓய் நாள் ஆசரிச்சாவே போதும் அப்படின்றாங்க. ரைட்டா? அப்ப நீங்க பாருங்க, அப்ப கிரியைத்துவம் எந்த அளவுக்கு சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. அதுவும் செவன்த் அட்வென்டிஸ்டுக்குள்ள எப்படி விளையாண்டுகிட்டு இருக்கு. இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப என்னுடைய நற்கிரியைகள் என்னை ரட்சிக்கிறதா, என்னுடைய நற்கிரியைகள் என்னை காப்பாற்றுகிறது என்ற ஒரு தவறான கோட்பாடு, தவறான கொள்கை உள்ள மனுஷங்களா நம்ம இருக்கிறதுனால தான் இந்த தலைப்பு நமக்கு அவசியங்கிறேன். சரிங்களா? ஏன் கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆசிரியர் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாரு. மார்க்ஃபில் ஏன் போடுறாரு அப்படின்னா, நான் என்னுடைய கிரியையினால தசமபாகம் கொடுக்கறதுனால நல்லவன், நான் கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கேன் சொல்ல வரமா இல்லையா? ரைட்டு. அப்போ தசமபாகம் கொடுக்கறது தப்பா? நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதனால நான் ரட்சிக்கப்படுறேனான்றேன். ஒய் நாள் ஆசிரிக்கிறதுனால நான் ரட்சிக்கப்படுறேனான்றேன். புலிசோர் செய்யறதுனால நான் ரட்சிக்கப்படுறேனான்றேன்.
யோசிச்சு பாருங்க. இதுதாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம வேற ஒரு நோக்கத்தினால செய்யணும். ஆனால் இதனால தான் நான் நல்லவன்னு காட்டிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னா அங்கே தான் சிக்கல். ஆனால் இன்றைக்கு செவன்த் அட்வென்டிஸ்ட் என்கிற கிறிஸ்தவம் தன்னை கிரியையின் மூலமாக நல்லவர்கள் என்று காட்ட முயற்சி செய்கிறது. இது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த கருத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும், ஒவ்வொரு செவன்த் அட்வென்டிஸ்ட்டுக்கும் அது சிக்கல். அப்போ எப்படி கிருபையினால தான் ரட்சிப்பு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய குணத்தை பற்றிய புரிதல் இல்லை இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் மக்கள்கிட்ட. கரெக்டான பாஸ்டர், அவருடைய குணத்தை குறித்து எத்தனை சத்தியம் நம்ம கேட்குறோம், வெளியில எல்லாம் இல்லையே. கண்டிப்பா. பொதுவாக இந்த குணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தீர்க்கதரிசிக்கிட்டே இருந்தால் நம்ம வர்றோம். பைபிளில் இருக்கு, ஆனால் அது யாரு வலுப்படுத்துறா, யாரு அதிகப்படுத்துறா, எங்கே பார்த்தாலும் குணமாற்றம் தான் அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் எம்பசைஸ் பண்ணுறா அப்படின்னா இங்கே தீர்க்கதரிசிக்கிட்ட தான் நம்ம அங்கேருந்து வர்றோம். அப்போது எங்கே குணத்தை பற்றின விஷயம் வெளியில் வரும் அப்படின்னா, யார் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அங்கே தான் குணமாற்றம் என்பது முக்கியமாக பேசப்படும். நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், யார்கிட்ட வேணால் போய் பாருங்கள், நம்ம சபைகளாகவே இருக்கட்டும், வெறும் பைபிள் 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 நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பைபிள் மட்டும்தான், அதான் வார்த்தை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு, சோலா ஸ்கிரிப்சரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் விஷயம் என்ன, எந்த அளவுக்கு அதில் குணமாற்றம் வருது அப்படிங்கிறதாங்க. அப்போது குணமாற்றம் என்பது தீர்க்கதரிசிக்கிட்ட, அதில் எப்போ வரும்? தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்து கிருபையை புரிந்தால்தான் வரும். கிருபையை புரிஞ்சாதான் வரும். ஆண்டவர் எனக்கு எந்த அளவுக்கு கிருபையை காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சால் மட்டும்தாங்க வண்டி சிறப்பாக குணத்தில் செயல்படும். அப்போ எப்படி குணத்தால் கிருபையால் ரட்சிக்கப்படுறாங்கிறத அவங்க சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கள், கிருபையினால் எப்படி ரட்சிக்கப்படுறாரு நீ சொல்லு. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்போ வசனம் சரி, எப்படி ரட்சிப்பு? அவருடைய கிருபையினால தான். அதாவது தகுதியே இல்லாத எனக்கு அவர் காட்டுகிற ஒரு இரக்கம் அன்பு தான் கிருபை. அவர் என்ன, நான் பாவத்தில் விழுந்துட்டேன், நான் சாக வேண்டிய இடத்துல என்ன பண்ணார், என்னோட மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்றி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பாடத்தோட நம்ம லிங்க் பண்றோம் இதை? எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசம். சரி, இதுல இந்த கிரியையினால ரட்சிப்பு அப்படிங்கிறதுல எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம், எப்படி இதை பார்க்க முடியுது? வேதம் வசனம் சொல்லுது, வாசிட்டாப்புல பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கின்ற கிருபை வரமோ நித்திய ஜீவன். என்ன என்ன எங்க நான் இதுல நான் புரிஞ்சுக்கிறதுக்கான வழி இருக்கு. வசனம் சொல்லிருச்சு. இப்போ நான் எங்க, அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், நான் பாவம் செஞ்சா செத்து போகணும், அப்படி செத்து போக வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா புளிசோறு சமைச்சு சாப்பிட்டேன்னா நல்லவனா மாறிடுறேனான்றேன். அதானே? அப்படிதானே அதை படிச்சுக்கிடணும். நான் இந்த மாதிரி கற்பனையை நான் கை கொள்றேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டுறேன்னா இல்லை. இங்கே தாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், சரி, செத்து போக வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா எப்படி ரட்சிக்கப்படுறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ அவர் கிருபை கொடுக்குறாரு, அதனால தான் நான் ரட்சிக்கப்படுறேன், அதனால தான் எனக்கு பரலோக வாழ்க்கை கிடைக்குது, பரலோகத்துக்கு நான் போறேனே தவிர நான் செய்கிற நற்கிரியைகள் என்ன என்ன பண்ணலை. வசனமே இருக்குதுங்க. நீங்க சொல்லுங்க பார்க்குறோம். நான் வசனத்தை சொல்றேன், எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நாம் செய்கிற நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். எங்க இருக்கு வசனம்? இது வசனங்க. நான் வசனத்தை சொல்லிடுறேன். நாம் செய்கிற நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மறுஜென்ம தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறார். எங்க இருக்குதுங்க வசனம்? நீங்க சொல்லுங்க. நீ சொல்லியா? எங்கயா இருக்கு வசனம்? எடுத்துட்டு இருக்காங்க. தீத்து 3:5 பாருங்க. வாசிங்க. தீத்துல 3:5.
அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? அப்போ நாம செய்யற நீதியின் கிரியையினால ரட்சிப்பு கிடைக்குதுன்னு அந்த வசனம் சொல்லுதா? வசனமே சொல்லிடுச்சு, நாம் செய்கிற நீதியின் கிரியைகளினாலே அவர் நம்மை ரட்சியாமல். அப்ப ரட்சிப்பு நீதியின் கிரியையினால கிடைக்காது. நீதி என்பது கற்பனை, ரைட்டா? அப்ப கற்பனையை கை கொள்றதுனால நம்ம என்ன பண்றது இல்ல, ரட்சிக்கப்படுறது கிடையாது. அப்ப யாரால ரட்சிக்கப்படுறோம்? தமது இரக்கத்தின்படியே, அவருடைய இரக்கத்தினால தான். அதுக்கப்புறம் அவர் இரக்கப்பட்டு என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரணும். அப்ப முதல்ல அவருடைய இரக்கத்தினாலும், சரிதானே? அப்ப அவருடைய இரக்கம் தான். அதை தாங்க கிருபை வரமோ அப்படின்னு வசனம் பேசுது. அப்ப அவருடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற நித்திய ஜீவன். அப்போ இங்க நீங்க எபேசியர்ல போய் நீங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா, எபேசியர்ல 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், வசனம் 5லேருந்து 8-10 வரைக்குமே நம்ம வாசிக்கலாம். எபேசியர், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா பவுல் எப்படி போடுறாருன்னு பாயிண்ட்? அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறாரா? கிருபையினாலே ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் சொல்லுது. அப்ப எதுதான் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்துது? பாருங்க, இயேசுனா என்னங்க அர்த்தம்? இயேசுனா என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நீங்க எங்க போனாலும் பாருங்க, நீங்க எங்க போனாலும் உள்ள விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, கற்பனை என்னை ரட்சிக்கும். இதுதாங்க. மற்றவங்க நற்கிரியையினால் ரட்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நான் செய்கிற நீதியின் கிரியை ரட்சிக்குதுன்னு சொல்லி வேற மக்கள் சொல்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம அட்வென்டிஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மக்கள் என்ன தவறான புரிதலில் இருக்கிறாங்க அப்படின்னா, கற்பனை என்னை ரட்சிக்கும். இதுதாங்க தவறான புரிதல்னு சொல்கிறோம். யூதர்களுடைய கான்செப்ட் அப்படியே இன்னும் குறையோடி போய் கிடக்குங்க. அதை விட்டு சபை என்னைக்கே வெளில வந்துருச்சு. சபையினுடைய சத்தியம் 1888 வெளில வந்துருச்சு, ரைட்டுங்களா? ஆனால் எத்தனை பேர் அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரைட்டுங்களா? அப்போ அதுதான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னும் உள்ள போய் வாட்சி பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்கும். வாசிங்க. 2:5 வாசாங்கல்ல, எபேசியர் 2ல் வாச்சாங்கல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். மறுபடியும் என்ன சொல்றாரு பாருங்க, கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசத்தை கொண்டு. அப்போ கிருபை முன்னாடி வருது. அந்த கிருபையை புரிந்து நான் நம்பி இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தப்படுகிற பொழுது, வாழ்க்கை நடத்துகிற பொழுது நான் என்ன பண்ணப்படுறேன் அப்படின்னா, ரட்சிக்கப்படுறேன் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியங்க. ஏதோ கிரியையினால ரட்சிப்பு என்பது சீர்திருத்தவாதிகள் காலத்தில், ரோமன் கத்தோலிக்க காலத்தில் இருந்த பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இன்றைக்கும் அது இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏதோ சாத்தான் செத்து போயிட்டான் நம்ம நினைக்கப்படாதுங்க. சாத்தான் தோக்கடிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது தான் உண்மை. அவன் செத்து போகல, அவன் உசுரோட தான் இருக்கான். ஆனா அவன் யாருக்கிட்ட வேலையை காட்டுவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இல்ல, யாரெல்லாம் பரலோகத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி விரும்புறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை உற்று நோக்கி அவருடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அங்கதாங்க அவனுக்கு வேலை. யாரெல்லாம் கற்பனையை கை கொண்டு இயேசுவை பற்றின சாட்சி உடையவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அங்கதானே அவனுக்கு வேலை. அதை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அப்போ இங்கே தாங்க சாத்தானுக்கு வேலை. அப்போது கிருபையினால் ரட்சிப்பு என்பது நமது வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறதா? நாம் கற்பனையினால் தான் ரட்சிக்கப்படுறோங்கிற எண்ணம் நமக்குள்ளே வச்சுருக்கிறோமா? அது மிக 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 பெரிய தவறு. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்படுறோங்கிறத தெளிவாக நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சு வாழ்க்கை நடத்த வேண்டியது அவசியம். அதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? நீங்கள் வேறு ஏதாவது அதில் பேச வேண்டிய விஷயம் இருந்தால் பேசுங்க பார்க்கலாம். வேற என்ன விஷயம் இருக்கா? இப்போ கிருபையினால தான் ரட்சிப்பு அப்படின்ட்டு நம்பி வாழ்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அடுத்து அவங்க என்ன ஒரு காரியம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா,
கீழ்ப்படிவாங்க. எப்படி கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் கனி அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்குறோம். இதில் வந்து கிறிஸ்துவின் நீதினால் மட்டுமே வருகிற ரட்சிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 2:2 என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவின் கிருபையினால தான் ரட்சிப்பு அப்படின்ட்டு நம்பி வாழ்கிற மனுஷன்ட்ட எப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்படும் அப்படின்னு சொல்லினா கீழ்ப்படுதல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசனம் என்ன சொல்லுது, எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் இருக்கும்? தவறான ஒரு குணங்கள் வைத்து கொண்டே கீழ்ப்படுதல் இருக்குமா அவங்கள்ட்ட? இல்லை, தவறான குணத்தின் அடிப்படையில் இருக்காது. அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில காணப்படுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவங்க இருந்த அந்த நிலையிலே இல்லாமல் சரி நம்ம இவ்வளோ தூரம் சத்தியம் படிச்சுட்டோம் போதும் அப்படின்ற ஒரு நிலையில் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சி அவங்கள்ட்ட காணப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவை வந்து நன்கு அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் வேத வசனத்தை ஆராய்வதிலையும் அதன்படி வாழ்வதிலையும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த பாடத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பைபிள் மட்டும் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அடுத்து கிறிஸ்து மட்டும் அப்படின்னு நம்ம படித்தோமா, அதான் கிறிஸ்து மட்டும் கிருபை மட்டும் அப்படின்னு படித்தோமா, அடுத்து விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும், விசுவாசம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான். இப்போ விசுவாசத்துக்கு அங்கே இடமில்லை அப்படிங்கிறது தான் அங்கே சீர்திருத்தவாதிகளுடைய காலத்தில் இருந்த பிரச்சனை. விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, சரிதானா, பாரம்பரியத்துக்கு அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. இதுதான் பிரச்சனை அன்னைக்கு, ரைட்டுங்களா? இது புரியுதா நான் சொல்கிறது? அன்றைக்கி பிரச்சனை வந்து விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்காது, முன்னோர்கள் செய்கிற விஷயங்கள் அல்லது சபை என்ன போதிக்குதோ, சபை என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஒரு விஷயம். இப்போ இதில் விசுவாசம்தான் முக்கியங்கிறத யார் பேச வர்றா? சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் பேசுகிறாங்க. முக்கியமாக லூத்தர் பேசுகிறார். என்ன அவங்க என்ன அதை தான் நம்ம இதில் இந்த இந்த என்னது கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படிங்கிற புத்தகத்தில் நீங்கள் போய் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா வாசித்து பார்க்கலாம். இப்போ அவங்க ஏன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் லூத்தர். அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வந்தாங்க, வந்து நீ வந்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கு, நீ வந்து என்ன செய்ய, பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிடு, என்னட்ட பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டீங்கன்னா என்னைக்கு, நேற்று செஞ்சாலும் சரி, இன்னைக்கு செஞ்சாலும் சரி, இன்னும் 2 மாதம் கழிச்சு செஞ்சாலும் சரி. எப்படி, நேற்று செஞ்சதுக்கு ஓகே, சரி இன்னைக்கு செய்யறதுக்கு வாங்கலாமா? முதல்ல பாவ மன்னிப்பு சீட்டுக்கே சொல்கிறேங்க. நேற்றுக்கு செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஐயோ மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டால் கூட ஆண்டவர் மன்னிச்சுக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நான் செய்ய போகிறேன், இன்னைக்கு செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எப்படி நான் போய் செய்ய போகிறேன் அப்படின்னு, அடுத்து நாளைக்கு செய்ய போகிறேன், 2 மாதம் கழிச்சு செய்ய போகிறேன், அதுக்கு போய் இன்னைக்கே நான் வாங்கிக்கலாமா? அப்போ இது இதில் எங்கே விசுவாசம் இருக்குது? இதில் எங்கே விசுவாசம் இருக்குது? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அப்போ இதில் விசுவாசம் இல்லை. இப்போ தான் லூத்தர் போடுறாரு, வந்து விசுவாசத்தினால் யார் ஜெயிப்பா, யார் பிழைப்பா, நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசம் நமக்கு போதும். அதை தான் இப்போ இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த லிஸ்ட்டு ஏன் அப்படி போடுறாங்க, ஏன் அந்த லிஸ்ட்டு எழுதப்படுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஏன் பவுல் பேசுகிறாரு அப்படின்னா, விசுவாசம் எந்த அளவுக்கு ஆதி காலத்திலிருந்தே இருந்து கொண்டு இருக்கிறது, ஏதேனிலிருந்தே, ஆதாம் ஏவாளிலிருந்தே, காயின் ஆபேலிடத்திலிருந்தே எப்படி விசுவாசம் இருந்திருக்கிறது. விசுவாசத்தினால தான் அவங்க அதாவது கண்களால் காணாத கட்டி உண்டாக்கப்படாத அந்த கட்டி உண்டாக்கப்பட்ட பரலோக நகரத்திற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க அணைச்சி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. மோசஸை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை. இப்போது அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுன்னா, இது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். யாரை விசுவாசிக்கிறதுனுடைய அடிப்படையில்? ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுனுடைய அடிப்படையில். ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுனுடைய அடிப்படைன்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரத்தை, அவருடைய ஆளை விசுவாசிக்கிறதா? இல்லை, அவருடைய கொள்கையை விசுவாசிக்கிறது.
அவர் சொல்ற வசனங்களை, வார்த்தைகளை, பரலோகத்துக்கு வருவதற்கான, தேவனை நேசிப்பதற்கான கொள்கைகளை, கோட்பாடுகளை நம்புவது. சரிதானா? அதுதான் விசுவாசம். அப்படின்னா நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிடணும்? நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கற்பனையை வேண்டான்னு சொல்லிடலாமா? பாயிண்ட்டுக்கு இப்போ தான் நம்ம வர்றோம். அப்படி தானே சொல்லுது பாடம். விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலின், விசுவாசம் கீழ்ப்படிதலின் கனி, அப்படி தானே இருக்குது. அப்போ விசுவாசம் இருந்தால் என்ன செய்யும்? கற்பனை வேண்டான்னு சொல்லும். ஆமாவா ரெபேக்கா? விசுவாசம் இருந்தால் கற்பனை வேண்டான்னு சொல்லுமா என்ன? ஏன் சொல்லாது? குணம். அதான் இப்ப நம்ம வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நாம் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கலாமா? கூடாதே. என்ன செய்யணும்? விசுவாசத்தினால் நாம் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யறோம்? நிலைநிறுத்துகிறோமே. என்ன செய்யறோம்? நிலைநிறுத்துகிறோம். அப்போ விசுவாசம் இருக்கிறதுனால நம்ம வேணான்னு சொல்லல. இவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பவுல் பேசுறாரு 2:10, நாம் நற்கிரியைகள் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நற்கிரியை செய்வதற்காகத்தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம புதுப்பிறப்பு அடைந்ததனுடைய நோக்கம் என்ன? புதுப்பிறப்பு என்பதுதான் சிருஷ்டிப்பு இல்ல. புது சிருஷ்டி ஈக்குவல் டு புதுப்பிறப்பு இல்ல. மனமாற்றம் ஈக்குவல் டு புதுப்பிறப்பு. அப்ப மனம் மாறினது எதுக்காக? நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் மனமே மாறி இருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம கிட்ட நற்கிரியை இல்லாம இருக்கும்? தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். சரிதானா? அப்ப இயேசு நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார் ஐயா சொல்றாங்க. அப்படின்னா அப்ப நான் இயேசுக்குள்ள வந்தவன் எப்படி நற்கிரியை செய்யாம இருக்க முடியும்? கீழ்ப்பிடிதல் இல்லாம இருக்க முடியும்? நீ கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுது? அப்ப ஏன் சீர்திருத்தவாதிகள் வந்தாங்க? அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட கீழ்ப்படிதல் இருக்கா? சனிக்கிழமைக்கு மட்டும் கீழ்படுகிறோமா? அன்னைக்குமே பண்றதில்ல. அன்னைக்குமே நம்ம பண்றதில்ல தான். அப்படிதானே? நம்ம பார்த்துக்கணுங்க. நம்ம அதான் சொல்றேன். அப்போ கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? அந்த கீழ்ப்படிதல் கடவுளுக்கு பிரியமான கீழ்ப்படிதலா அப்படிங்கிறத நீங்க யோசிக்க வேண்டியது அவசியம். என்ன நீங்க பாடம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் பாட்டு குறுக்கிட்டேன் நிறையா. சரி, இப்போ நம்ம முடிவுக்குலாம் செல்லலாம். இப்போ இரண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் அவரோட அதான் வேதத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன செஞ்சாங்க? நிறைய காரியங்களை, உபத்திரவத்தை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்? சீர்திருத்தவாதிகளுக்கு தேவன் வெளிச்சத்தையும், வேதத்தில் உள்ள வெளிச்சத்தையும் கொடுத்து அவங்க மூலியமாக மக்களுக்கு சத்தியம் போய் சேர்வதற்காக உதவி செய்தார். அதே போல் நமக்கு எதிர்காலத்தில் என்ன இருக்குது? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை இவங்க எப்படி பத்திரமா அவங்க வாசித்து தேவனோடு ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனுக்காக அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் நாமளும் தேவனுக்காக வாழணும். அவங்களோட இருந்தது போல் தேவன் நம்மோடும் இருப்பார் அப்படின்றத அந்த பாடத்தில் நம்ம கற்றுக்குறோம். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஃபெமிலா தான்